பிரியமானவர்களே, ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படியே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிற ஆலோசனையை பார்த்தீர்களா? உங்கள் மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதான பிற்பாடு உங்கள் மனதின்படியே நீங்கள் மறுரூபமாக வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் மனதிலே ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், வெளியிலே தங்கள் ரூபத்திலே வேறு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவருடைய ரூபம் மாற வேண்டும். எப்படி மாறணும்னா, அந்த மறுரூபம் மாறுவது எப்படி சொன்னால், இயேசுவை போல் மாறுது என்று சொன்னால் முதல்ல மனம் புதிதாக வேண்டும். பார்த்தீங்களா? மனம் புதிதாகாமல் அதே மனம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக நம்ம இந்த மனநிலையில் இருந்தோமோ, எப்படிப்பட்ட உறவுகள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், அந்த மனநிலையிலேயே வாழ்ந்து கொண்டு பிரகாரமாக வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல் இப்படி நம்ம நாமே ஒரு சபைக்கு போகிற ஒரு மனுஷன் மாதிரி காட்டி கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த ரூபம் அல்ல. உங்கள் மனம் புதிதாவதனாலே, நீங்கள் புது படைப்பாய் மாற்றப்படுவதனாலே, புது சிருஷ்டியாய் மனதிலே உருவாக்கப்படுவதனாலே அது உங்களுடைய மறுரூபமாக மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மறுரூபம் மலைக்கு இந்த சீஷர்களை கூட்டிக் கொண்டு போனார் இயேசு கிறிஸ்து. மூவரை அழைத்து கொண்டு போனார் மலையில், மறுரூபமானார். பாருங்க, அந்த மகிமையான காட்சி அவர்கள் காண்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் நம் வாழ்க்கையில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய ரூபம் மறுரூபமாய் மாற வேண்டும். தட் should be based entirely upon our mind, மனம், மென்டாலிட்டி, ஆட்டிடியூட். அதன்படி தான் ரூபம் இருக்க வேண்டும். உள்ளொன்று வெளியே ஒன்று கிடையாது. உள்ள ஒரு உருவம், வெளியில் ஒரு உருவம் கிடையாது. அதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் சரியாமல் போட்டுக்காதீங்க. வேஷம் போடாதீர்கள், நடிக்காதீர்கள், மாய்மாலம் செய்யாதீர்கள். வேஷம் தெரியாமல் வசனம் சொல்வதை கவனிங்கள். 1 தேவனுடைய நன்மை, 2 தேவனுடைய பிரியம், 3 தேவனுடைய சித்தம். இவைகளெல்லாம் இன்னதென்று பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன், எதற்கு, எப்படி என்பதை நாம் வேத வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க, ஜோடிகளை பார்க்க, பழசையும் புதுசையும் ஒப்பிட்டு பார்க்க நாம் பகுத்தறியத்தக்கதாக, இந்த பகுத்தறிவானது நம் வாழ்க்கையிலே நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். அந்த மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்து அவைகளையெல்லாம் விட்டு ஒழித்து ஒரு புதிய மனம் உடையவர்களாக, மனம் திரும்பினவர்களாக, மனதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக, பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக, அறிக்கை செய்து விட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்களாக மனதிலே புதிதாக மாறி அங்கே அந்த ரட்சிப்பின் தோற்றம் மறுரூபமாக மாறுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அது வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனம் புதிதாவதற்காக தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, இவைகளை நாம் பகுத்தறிய வேண்டும். அப்போது பகுத்தறிகிற பொழுது நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பகுத்தறிந்து தேவனுடைய நன்மையையும் பிரியத்தையும் சித்தத்தையும் அறிந்த பிற்பாடு மனம் புதிதாகி ஒரு புதிய ரூபத்தை நாம் உடையவளாக மாறுகிற பொழுது கர்த்தருக்கு நாம் உயிருள்ள சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளதோடு உங்களை துதிக்கிறோம். எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, கொடான கோடி ஸ்தோத்திரம். அந்த மனம் புதிதாகவும் மறுரூபம் மாறவும் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய ஆண்டவரே நன்மையும் பிரியமும் சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நாங்கள் நடந்து அறிந்து தெளிந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மனம் புதிதான பிற்பாடு ஒரு மறுரூபமான வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதிப்பீரா. அப்படிப்பட்ட சாட்சியுள்ள பிள்ளைகளை எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.